வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் ₹999 நியர்லி ₹1000 காஸ்ட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இல்லையா. அந்த வீடியோவில் இந்த ஐசியை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஐசியில் வந்து உங்களுக்கு CA3110 இந்த ஐசியோட மாடல் ரெடியாக இருக்குது. 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ் பவர். இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. இது TBA இதில் நிறைய மாடல் TP 3116 3 இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. எல்லாமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கரண்ட் கம்மியாக எடுக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இந்த ஐசிக்குள்ளே இப்போ இந்த சிப்பு இருக்குன்னா சிப்புக்குள்ளே என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே மாஸ்பெட் குரூப் ஆஃப் மாஸ்பெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும், ஹம் வராது, நாய்ஸ் வராது, நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதோடைய ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 8 வோல்ட்டில் ஆரம்பித்து 24 வோல்ட் மேக்ஸிமம் வரை கொடுக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டில் SMPS பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்ஸில் இருக்குது, போர்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த சர்க்யூட் எடுத்திங்கன்னா இதில் வந்து லெஃப்ட்டு ரைட் கிரவுண்ட் இதான் இன்புட், சிக்னல் இன்புட்டு. ஓகேங்களா. சிக்னல் அவுட்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இது வந்து சப்ளை பாயிண்ட். அவ்வளோதான் போர்டில். ஈஸியாக யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கினுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான தங்குதடையும் ஒளிவும் மறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெற முடியும். வயது வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த போர்டை அடிப்படையாக பேசிக்காக வச்சு ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் கொடுத்துருந்தேன். எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது பார்க்கலாமா. அதில் லாஸ்ட்டில் பாருங்கள், இதான் சர்க்யூட். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இது அப்படி இது பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா. இதுதான் சர்க்யூட் உங்களுக்கு. சர்க்யூட் உங்களுக்கு இருக்குது. இது SMPS இருக்குது, பவர் சப்ளை, பவர் ஆன் சுவிட்சு, SMPS அவுட்புட் 12 வோல்ட் 5 ஆம்பியர். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. நீங்களே வாங்கி ஓனாக அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மெல்ல மெல்ல நம்ம ஹையர் எண்டு வரைக்கும் போகலாம். ஓகே. இதுதான் போர்டு இருக்குது. போர்டு ப்ளஸ் மைனஸ் SMPSலேருந்து சப்ளை உள்ளே வந்துடும். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். தியரிட்டிக்கல் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், டெமோ கிளாஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு MP3 மாடல். இது ஒரு BT போர்டு இங்கே இருக்குது. ஓகே. இதில் அவுட்புட்டில் வால்யூம் கொண்ட லெஃப்ட்டு ரைட்டு, தென் இன்புட் சிக்னல், தென் அவுட்புட் ஆம்பிளை பண்ணும். நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இந்த பற்றிய வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். தியரி கிளாஸ் ஒன்று, ப்ராக்டிக்கல் ரெண்டுமே மறக்காமல் பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் பாருங்களேன். இந்த சர்க்யூட் பாருங்களேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு BT போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது BT போர்டு ஜென்ரலாக கொடுத்துருந்தேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஏன்னா நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ் நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சேனலில் வராங்க, ஸ்டூடெண்ட் வராங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா, இல்லை நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஆன்லைன் ட்ரைனிங்கில் நாங்கள் என்னென்ன கொடுத்துட்ருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2, தென் CRT TV, தென் செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED ட்ரைனிங், இண்டக்ஷன் ஷோ பற்றிய கிளாஸ் இருக்குது, SMPS பற்றிய கிளாஸஸ் இருக்குது, UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. யார் வேணால் பயிற்சியில் சேரலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். யார் வேணால் பயிற்சி எடுக்க முடியும். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்தா தான் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ப்ராக்டிக்கலில் ஒன்று அசம்பிள் பண்ணி காமிக்கிறதுனால நீங்கள் கற்றுக்க முடியாது. ஓகேங்களா.
நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். மெட்டீரியல்ஸ் எங்கிட்டே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியரில் அடுத்த நாளே வந்துடும் உங்களுக்கு. டோட்டல் காஸ்ட்டு 999 ரூபா வரும். ஓகேங்களா? அதில் என்னென்ன வரும்னா ஒரு MP3 மாடல் வந்துடும், பிடி போர்டு வந்துடும், ரெகுலேட்டர் ஐசி, 3 கண்ட்ரோல் வரும், ப்ளஸ் ஒரு மானோ கண்ட்ரோல் வரும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு மதர் போர்டு, இதான் டிரைவ் போர்டு CA3110. இந்த போர்டு அவைலபிள், எல்லாமே கிடச்சிரும். ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா மேக் பண்ணுங்கள், அசம்பிள் பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே இந்த டோட்டல் சர்க்யூட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை, SMBS பவர் சப்ளை, ஒரு SMBS பவர் சப்ளை வரும். ஓகேங்களா? அந்த பவர் சப்ளையோடு சேர்த்து தான் சொல்கிறேன் காஸ்ட். ஓகேங்களா? நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ண முடியுங்கிறது தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன். சேம் மாடல் பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. ஓகேங்களா? இதில் வர SMBS எடுத்துட்டிங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி லைட்டான் கம்பெனி, இந்த கம்பெனியில் வரும். நீங்கள் லேப்டாப்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, இதில் வந்து ஆண்டனாலேருந்து வர சிக்னல் வருது. இதில் FM வேணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணுவதுக்கே தெரியும். FM வேணால் FM செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு SD கார்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நமக்கு விருப்பப்பட்ட பாட்டை கேட்கலாம். இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னா ஃபோன்லேருந்து ப்ளூடூத் மூலிமா கான்டாக்ட் பண்ண வச்சு ப்ளூடூத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஆடியோ கேட்க முடியும். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், கிரவுண்டு, பேஸ் டிபிள் போர்டுக்கு இன்புட்டாக வரும். இதில் சிக்னல் ப்ராசஸ் ஆகும். இந்த சிக்னல் ப்ராசஸ் ஆகி பாருங்கள், இதான் ஒரு பிடி போர்டு இங்கே இருக்குது. இந்த மாதிரி பிடி 2 டிரான்சிஸ்டர் பிடி. இதில் இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், இங்கே ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், இந்த ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல் வேணும்னா ஒரு மானோ கண்ட்ரோல், பேலன்ஸ் கண்ட்ரோல். ஓகே, அப்போது பேஸ் ட்ரிபிளுக்கு கண்ட்ரோல் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோலுக்கு இருக்குது. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு ஒர்க் பண்ணணுன்னா இதுக்கு 12 வோல்ட் சப்ளை வேணும். இந்த MP3 மாடல் ஒர்க் பண்ணணுன்னா இதுக்கு 5 வோல்ட் சப்ளை வேணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். SMBSலேருந்து 12 வோல்ட்டு இந்த இடத்துல 5 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் ஆகி இதுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த பேஸ் டிபிள் போர்டுக்கு 12 வோல்ட் டைரெக்டாக வந்துடும். இந்த பவர் ஆம்ப்ளிஃபயர், இந்த போர்டுக்கும் CA3110 இந்த ஐசிக்கும் டைரெக்டாக சப்ளை வந்துடும். ரொம்ப சிம்பிள். இந்த சர்க்யூட் மனப்பாடமாக தெரியணும். மனப்பாடமாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். இல்லை புரியலைன்னா மறுபடியும் இந்த சர்க்யூட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அல்லது நோட் புக்கில் என்ட்ரி பண்ணி வச்சுட்டு கூட அசம்பிள் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம டெவலப் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஓகேவா? அப்போது சிக்னல் அவுட்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பேஸ் டிபிள் போர்டுக்கு இந்த 2 பாயிண்ட் இன்புட், இது லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், இது லெஃப்ட் அவுட்புட், ரைட் அவுட்புட். லெஃப்ட் சேனல் ஒரு கண்ட்ரோலுடைய ஹார்ட் எண்டுக்கு வரும், சென்டர் பாயிண்ட் மூலிமா இந்த போர்டோட இன்புட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி ரைட் சேனல் அவுட்புட் இங்கே வருது. இது வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹார்ட் எண்டு, சென்டர் பாயிண்ட்டு, கூல்டு எண்டு. சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக இந்த இடத்துல உள்ளே வந்துடும். ஸோ ரெண்டுமே ஆம்பிளிஃபை ஆகும். இந்த பொலாரிட்டி மாற்றி கொடுக்கறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல லெஃப்ட் சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர், ரைட் சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. நான் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 4 ohms நல்ல ரிசல்ட், பக்காவாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்கும், ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இது ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்ல குவாலிட்டி இருக்கும், பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்ருப்போம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ்வளோவா ஹீட் ஆகாது, அதனால் ஹீட் சிங்க் தேவைப்படாது மெயினாக. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.